ரிப்போர்ட் பண்ண 346 minutes later. மேம் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். பேர் என்ன? சக்தி. உனக்கு ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். சிரிக்கவும் சொல்லுடா. நீ சிரிக்கூடாது, நானும் சிரிக்கூடாது. கை கட்டாத. நான் மிஸ்மேர் பண்ண வேண்டி. அவன் இன்னும் திருந்தல மாமா. ரிப்போர்ட் பண்ண. தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஜெயிக்கிறேன்டா. Just then. வீடியோ போட்டோ எடுக்கணும் உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் ஐடி உன் எம்ப்ளாய் நம்பர் கொடு. ஐயா என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் மற்றும் அனைத்து காட்சிகளும் யார் மனதை புண்படுத்தும் நோக்கமில்லை. அதே மீறி புண்படுத்தினால் ரியலி ஃபண்டமெண்டலி ஃபிசிக்கலி சாரி. பரவாயில்லையே, ஏசிஎஸ்ல ஈவெண்ட்டை வைக்க மாட்டேன்னாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. சரி, அந்த ஒரு ஸ்னாப் எடுப்போம். ஏய் யாரா நீ? வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருக்க? வீடியோ போட்டோ எடுக்கணும் உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் எம்ப்ளாய் ஐடி கொடு. போன் கொடு. போய் ஹெச்ஆர் பார்த்துக்கோ. கிளம்பு. இப்படிக்காண்டு ஸ்னாப் எடுத்தவனுக்கு அச்சார் வரைக்கும் போறாங்க, டெர்மினேஷன் வரைக்கும் போறாங்க. அவன் அந்த வீடியோ எடுத்து மீம்க்கு தெரியும் பேஜ், ஏசிஎஸ் மீம் பேஜ், ஏசிஎஸ் வீடியோ பேஜ் நடத்திட்டு இருக்கான். அவன்லாம் பிடிக்காதுங்கடா. இப்படிக்காண்டு ஸ்னாப் எடுத்தவன் பிடிச்சிக்கிட்டு போய் அச்சார்ட்ட கொடுங்க. என்ன நல்லா வருவீங்கடா. ஏய் அசோசியேட்ஸ், எல்லாம் கவனிங்க. இந்த வீக்கோட ட்ரைனிங் முடியுது. ட்ரைனிங் அசஸ்மெண்ட் முடிஞ்சோடனே அடுத்து நீங்கள் போய் ஆரஞ்சு ரிப்போர்ட் பண்ணணும். என்ன ஆரஞ்சுன்றது எனக்கு யார் ரிப்போர்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு மெயில் வந்துடும். ரிப்போர்ட் பண்ணோம். அடுத்து உங்களுக்கு கால்ஸ் வரும். அதை நீங்கள் அட்டன் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அவங்கள்ட்ட பேசி அவங்க ஓகேன்னாங்க ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் வந்தால் அதில் எப்படி பேசணும் எல்லாம் நீங்களே தான் நீங்களே ட்ரெயின் பண்ணிக்கணும். ஓகேவா? தட்ஸ் இட். அவ்வளோதான். Tomorrow for sure. ஓகே, அசஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அசஸ்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் மெயில் வரும். ஆரம்பிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணோம், கால் வரும். கரெக்ட். சரி, இன்னைக்கு தான் போய் ஆரம்பிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணோம். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம். கிளம்பிட்டாங்க. ஹலோ, கிளம்பிட்டியாடா? ரிப்போர்ட் பண்ண போகணும்ல. உன் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னீங்க. அவன் டெர்மினேட் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்ற? அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இருக்கா, வந்துடுறேன். அதுவா? அது ஒன்றும் இல்லை. இந்த ஏசிஎஸ்ல டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து 60 வயசு வரைக்கும் இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் ஜாப். எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு 4 பேர் என்கிட்ட சொன்னான். அவன் போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். 2 hours later. ரிப்போர்ட் பண்ணணும். பேர் என்ன? சக்தி. உடனே அலோகேஷன் போட்டாச்சு. வேலை சரி பிரான்ச். இல்லை, நீங்கள் எதுவும் சொன்னீங்க. எனக்கு அலகேஷன் கரெக்டாக தான் சொன்னேன். உன்னை அலோகேஷன் பண்ணிட்டாங்க. நீ கிளம்பி போ. நேற்று தானே ட்ரைனிங் முடிஞ்சது. நேற்று தானே ஐயருக்கு ட்ரைனிங் முடிஞ்சு. கால் வரும், ரிப்போர்ட் பண்ணு. நம்ம கால் வரும், அட்டன் பண்ணலாம்னு சொன்னாங்க. அப்படித்தாண்டா சொல்லுவாங்க. நீ கிளம்பி போ. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. கிளம்பி போ சீக்கிரம். என்னமோ சொல்லி ஏமாத்துறீங்களடா. கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ரிப்போர்ட் பண்ணால் கால் வரும்னு சொல்லி கூட ஏமாத்துறீங்களடா. உண்மையாவே ஷோ. முதல்ல ரிப்போர்ட் பண்ணணுன்னாங்க, அப்புறம் கால் வரும்னாங்க, அப்புறம் நம்ம தான் ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. கடைசியில் அவனிலே ஒரு ப்ராஜெக்டை போட்டு வச்சுருக்காங்க. இது கவர்மெண்ட் ஜாப்னு அதுக்கும் உழைச்சான். நான் தாங்க ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா அதுக்கும் உழைச்சான். ப்ராஜெக்டில் போய் என்ன சீ படிச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி, அதெல்லாம் பார்ட் 2ல பாருங்கள்.